கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான மாடுகள் எருதுகள் நிறைய வரக்கூடிய பல் சேர்ந்த மாடுகள் 2 பல் 4 பல் எல்லாமே வரக்கூடிய சந்தைங்க. இந்த சந்தையை பற்றி பார்க்க போகிறோம். சந்தை எங்கே இருக்குது, என்ன விவரம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதில் நம்ம சொல்லியிருக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டெய்லி விற்பனை பதிவு வீடியோக்கள் போடுறதுக்கு போட்டுட்ருக்குறோங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எருதுகள் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம்ங்க. அதுபோல் நம்மளும் ஒரு ஜோடி காளைகள் வாங்கியிருக்கிறோம்ங்க. நம்ம கொடுத்துருந்தோம் கண்ணுக்குட்டியில் அவங்கள மணப்பாறைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க சந்தைக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வாங்கியிருக்கிறோம். வாங்கி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்ங்க. எந்த மாடு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் தெளிவான விவரங்கள் வந்து உங்களுக்கு புரியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மணப்பாறை மாட்டு சந்தைங்க. அதிக நண்பர்கள் வந்து வீடியோக்கள் நிறைய கேட்டிருந்தீங்க. அதனால் நம்ம வந்திருந்தோம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறோம்ங்க. வண்டியில் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த எருதுகள், மணல் வண்டி எருதுகள், பரம்படிக்கிற எருதுகள், வேலைக்கு கேரண்டியான எருதுகள் வேணும் அப்படின்னாலும் ஒரு விவசாய தேவைக்கு ஒரு ஜோடி எருதுகள் காளைகள் வாங்கி பூர்த்தி செய்யணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வரலாமுங்க. இது நடக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறைங்க. மணப்பாறையில் இந்த வண்டியில் வர எருதெல்லாம் வந்து நல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வாடல் தரத்தில் வரைகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உழவு, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கரம்பக்குடி, காரைக்குடி இந்த ஏரியாவில் நல்ல உழவுக்கு நல்ல முறையாக பயன்படுத்தின மாடுகளாக இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எருது டயர் வண்டிக்கு ஆகிற மாதிரி எருதுகள் வேணாலும் அந்த மாதிரி வந்தவங்க தாராளமாக வாங்கலாம். நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து நண்பர் வந்திருந்தாருங்க. ஒரு ஜோடி எருதுகள் வாங்கியிருக்காரு. அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறோங்க. விலை நிலவரம் அதே மாதிரி தானுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கேட்குறக்கே ஆள் இல்லை. சீப்பாக கிடைக்கும், பெஸ்ட்டாக கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சீப்பும் பெஸ்ட்டையும் வந்து என்றைக்குமே நம்ம ஒன்றா சேர்த்தக்கூடாது. ஒன்றா சீப்பாக கிடைக்கும், இல்லைன்னா பெஸ்ட்டாக கிடைக்கும். பெஸ்ட்டாக கிடைக்குன்னா அந்தளவுக்கு நம்ம விலை போட்டு வாங்கிக்கணும். சீப்பாக கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து விலை குறைவாக வாங்கியிருப்போம். மாடை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. வீடியோவில் முன்னாடி பார்த்துருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பல் எருதுகளுங்க. 2 மயிலை ஜோடி வந்திருக்குது. அதுபோக அந்த பக்கம் ஒரு செவலை மயிலை ஜோடி வந்திருக்குதுங்க. ஜோடி அப்படின்னா வந்து உங்களுக்கு உடம்புல வேலை தரத்தில் ஜோடி சேர்த்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம். இது இப்போ போயிட்டுருக்கிற கண்ணுகள் நம்ம தான் வந்து விற்பனை செஞ்சு கொடுத்தோமுங்க. தெரிஞ்ச நண்பருக்கு, மதுரையிலேருந்து வந்த நண்பருக்கு வந்து நம்ம வாங்கி கொடுத்துருந்தோமுங்க. பூச்சி காலைக்கு வேணும்னாங்க. 3 கன்று நல்ல கண்ணாக வந்திருந்ததுங்க. அதில் வந்து ஒரு 2 கண்ணை வந்து பூச்சி காலைக்கு வந்து அவங்க அந்த கண்ணு தான் வேணும்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு விலையை முடிச்சு கொடுத்தோம். இந்த 2 தான் வந்து பார்த்திங்கன்னா கிடமாடுகளுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தலை, முகத்தை கண்ணு சூட்டி பேர்க்கணுங்கிறதுக்காக வாங்குறாங்க. 78,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்குதுங்க. என்னோட சொல்லுது 47 ரூபா சொன்னேன். அந்த பெருசு 2 77 ஃபைனலா 75 கொல்லிமலை பாட்டி கேட்குறாங்க. என்ன விலைக்கு கொடுக்கலாம்? எல்லை சொன்னீங்கன்னா தானே 77. ஒரு பிடிச்சிருந்த செவலை மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா சொல்கிறாங்க. கண்ணுகளும் ஓரளவுக்கு இன்றைக்கி வந்திருந்தது. இந்த மாதிரி மொரட்டை சைஸ் கண்ணுகளும் வந்துருதுங்க. இந்த கரம்பையில் 2மே உடல் கூறில் நல்ல செங்குத்தான மாடுன்னு சொல்லாங்க. இது 2ம் 77 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது 2ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.25 ரூபா சொன்னாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம திரும்பி போயிட்டு இருந்தோம்னா உழைச்சி ஓடா தேஞ்சு போன மாடுங்க. பாவம் எத்தனை தான் பாடுபட்டிருக்கும்னு தெரியாது, அத்தனை பாடுபட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட வயசு அப்படிங்கிறது பல்லை வந்து தேய்மானமாகிற வயசு ஆயிடுச்சுங்க. 2மே வந்து ரொம்ப காலமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வெகு காலமாக வந்து ஒரே ஜோடியாக வந்து உழவுக்கும் வண்டிக்கு நல்லா பயன்படுத்திட்டு இருந்ததாக சொன்னாங்க. ஒரே ஊரில் ரொம்ப காலமாக இருந்ததாக தகவல் கொடுத்தாங்க. நம்ம தெரிஞ்சவங்க மூலிமா வந்து நம்ம லோக்கல் ஏரியாவில் இருந்தது, அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறைஞ்ச விலையில் கறிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து மீண்டுமே வந்து வளர்ப்புக்கு தான் வாங்கி கட்டிக்குது. ஏதோ ஒரு ஆண்டவ முனையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மாடு நல்லா இருக்குங்க. ஒரு 4-5 வருஷத்துக்குலாம் 2-3 வருஷத்துக்கு மாடு விடாதுங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பருத்தி கொட்டாட தீவனமாக கொடுக்காம மாடு கொஞ்சம் உடஞ்சி போச்சு. வயசானாலும் அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது அந்த காங்கை மாடலுக்கு உண்டான அந்த கொம்புகளை, எருதில் பெருவெட்டு அருமையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வாங்கலாம். கொண்டு போய் தேடிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டிங்கன்னா ஒரு 70 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே தான் விற்பனை ஆச்சுங்க. இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77,000 ரூபா சொன்னாங்க. நம்ம வேறு ஒருத்தர்கிட்ட 82,000 சொல்லிகிட்டு இருந்தார். 60 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இது விலை முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 76 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து விலை முடிஞ்சு பட்டுக்கோட்டை பார்ட்டி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்புதலை பார்க்க மாட்டாங்க. உடம்புல முண்டுதல் நல்ல பெரும் மாடுகளாக வேணும் அப்படிங்கிறதாக பார்ப்பாங்க. நம்ம தெரிஞ்ச வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 63 ரூபா வரைக்கும் கேட்டார். அப்புறம் 67 வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்கல. ஒரு 74 ரூபா பட்ஜெட்டில் முன்ன பின்ன அனுசரித்து
விற்பனை செஞ்சுருக்குறாங்க. 2 மாடு வந்து 2 நல்லா மொக்க மாடு ஆகுங்க. கை கால் சுத்தம், எலும்பு கணம், கால் கருப்பு, தலை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடா தலைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நல்ல மாடு, தரமான மாடாக வந்து சேருங்க வைங்களேன். இது ஒரு மாடு ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு மாடு ஒரு பக்கம் வாங்கி சேர்த்து வியாபாரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னுமே மணி வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி எருதுகள் வந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. வர வர விற்பனை ஆகிட்டே இருக்குதுங்க. நல்லா சுறுசுறுப்பாக விற்பனை ஆகுது. சிந்து மாடு கன்றுகள் வேணால் வந்து மாடலில் கொஞ்சம் கூட்டத்தரமான கன்றுகள், அந்த மாதிரி கன்றுகளில் வந்து விலை கம்மியாக வேணும்னா விலைக்கு தகுந்த மாதிரி கன்றுகள் கிடைக்குங்க. நல்ல குவாலிட்டியாக வாங்கணுன்னா இந்த சந்தையிலையும் வந்து கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலையில் தான் மாடு கிடைக்கும். ஏன்னா நிறைய வந்து வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாய்க்கு கன்று வாங்குறவங்க வர்றாங்க. ஒரு 20-30 ஆனாலும் பரவாயில்ல, சிந்து கன்றுகள் செவலை கன்றுகள் வாங்கணுன்னாலும் வராங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி காலையெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த வீடியோவில் பார்க்குறதா வந்து நம்ம கன்றுகளை கொடுத்துருந்தோம். வளர்த்தி நாங்கள் மணப்பாறை சந்தைக்கு கொண்டு வர விற்க முடியுமான்னு கேட்டாங்க. அவர் விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே விற்க முடியல. எதிர்பார்த்த விலை இன்றைக்கி கிடைக்கலைங்க. மாடு கேட்டதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்துட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக இருந்தால் நம்மளே வந்து அதை வாங்கிட்டு வந்திருக்கிறோமுங்க. அந்த காலை 2 வேணுனாலும் நம்ம இடத்துக்கு ஃபார்முக்கு வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம். 2மே வந்து 2 பல்லுங்க, சுழி சுத்தம், மற்ற விவரங்கள் வண்டி பழக்கம் தெளிவாக இருக்குங்க. பொதுவாக இந்த மணப்பாறை மாட்டுச்சந்தை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலையில் வரைக்கும் முதலாவதாக வந்து இருந்ததுங்க. அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை மதியானம் 2 மணிக்கு வண்டிகள் வந்து உள்ளோடுவாங்க. ஒரு 3, 3:30 அப்படிங்கும்போது வந்து சந்தை நல்லா கூடிக்கும். அந்த அன்றைக்கி வாங்கி கட்டுற மாடுகள் எல்லாமே வந்து ஒரு 6 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும். அந்த நடந்ததுக்கப்புறம் வந்து வாங்கி கட்டிக்கலாமுங்க. வெளியே போகிறதுக்கு இல்லாமல் இருந்தது. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் வெளியே விடுவாங்க. ஆனால் இப்போ வந்து சந்தை வந்து இன்னொரு ஆப்ஷன் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா உங்களுக்கு வெளியே போகிற மாதிரி இருந்தால் வண்டிக்கு 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து போய்க்கலாம். அடுத்த நாள் காலையில் போகிற மாதிரி இருந்தால் வண்டிக்கு உங்களுக்கு வரி சுங்க வரி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையுங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வாங்கி கட்டி வியாபாரம் முடிஞ்சு வர வாங்கி கட்டக்கூடிய எருதுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவத்து வரமெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்கிறாங்க. ஒரு செவலையும் மேலே நல்ல மாடாக வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.35 தரத்தில் விற்பனை ஆகிருக்குங்க. நம்ம கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியல. ஒரு ஜல்லிக்கட்டு காலை கட்டினா கொஞ்சம் பாசல் இருந்தது. முன்னாடி 2-3 மாடுகள் நிறைய கட்டியிருந்தாங்க. எருமைகள் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. வந்தால் வாங்கலாமுங்க. நீங்கள் வர வேண்டிய நாள் நேரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு 3 மணிக்கு இங்கே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணிக்கு வந்துட்டிங்கன்னா நிறைய மாடுகள் வந்திருக்கும், வாங்கலாம். வாங்கிட்டு நீங்கள் உடனடியாக நைட்டே கிளம்புற மாதிரி இருந்தாலும் கிளம்பிக்கலாமுங்க. அடுத்த நாள் காலையிலையும் வந்து சிந்து மாடுகள், ஹெச்எப் ஜெர்சி மாடுகள், சினை மாடுகள் நிறைய கொண்டு வராங்க, விற்பனைக்கு வருது. ஹெச்எப் செவலை சட்டையில் கிடாரிகள், சிந்து கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நிறைய கொண்டு வராங்க. இந்த எருதுகள் எல்லாமே வந்து வாங்கி கட்டிக்கக்கூடிய எருது இல்லைங்க. இதில் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணி வியாபாரிக்கு தான் வாங்கி கட்டியிருப்பாங்க. இதில் ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கேட்டோம்னாலும் இந்த ஜோடி எனக்கு வேணும்னு கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து அவங்களும் ஒரு சின்ன லாபம் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வாங்கி கட்டிட்டாங்க அப்படிங்கிறக்காக நம்ம விட்டு போட்டு போக வேண்டியது இல்லைங்க. வேணும்னா அவுத்து காமிப்பாங்க, நம்ம வேணும்னா பிடிச்சி வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார் வியாபாரி. ஒரு கார் ஏறுது நல்ல ஒரு 7 அடி உயரத்தில் இருந்ததுங்க. இதுவும் வந்து வளர்ப்புக்காக வாங்கிட்டாங்க. நம்ம வண்டி ஏற்றிட்டு வரும்போது நம்ம வண்டிக்கு முன்னாடி தான் போயிட்டு இருந்தது. அதுபோக ஒரு ஜோடி, இது ஒரு 1.60 சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு 1.10 ஒரு 20 வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ முன்ன பின்ன விலை முடிஞ்சிருக்கும். இது ஒரு 1.20 சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் தாராளமாக நீங்கள் மணப்பாறை மாடு சந்தைக்கு வாங்க. என்ன இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சந்தையில் வாங்க அனுபவம் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மாட்டு சந்தையில் வந்து மாடு வந்து கேட்கறக்காலெல்லாம் வெட்டுக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது. சுழி சுத்தமாக இல்லை, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி மாடுகள் கண்டிப்பாக எங்கெங்கே போகுமோ கொண்டு வந்து வியாபாரி வந்து விற்பனை செஞ்சுருவாங்க. எருதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோடு வேணுனாலும் தாராளமாக வந்து பாருங்கள். திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு மேலே சந்தை வந்து கூடுங்க. நீங்கள் வர்றது நேரில் வந்து பார்த்து வாங்குறது உங்களோட திருப்திக்கு தெளிவாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம சந்தை வியாபாரம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கேரண்டிங்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. தெரிஞ்ச வியாபாரிகள் மூலமாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த கேரண்டி எல்லாமே உண்டு. பணம் வேணாலும் பாக்கி கொண்டு போடக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு காங்கேயம் காலையில் ஒரு கிராஸுங்க, ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு கேட்டாங்க, 60 ரூபாய்க்கு கேட்டு ஓரியன்ட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ வந்து இதோடு நம்ம வந்து முடிச்சிட்டோமுங்க.
மீண்டும் நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம். விற்பனை பதிவில் வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.